கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் யுக்ரைன் சின்ஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1991 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு அங்கு சென்ற முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் போயிட்டு 4 ஒப்பந்தங்களை கூட கையெழுத்தாக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரதமர் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா யுக்ரைனுக்கு போயிருக்காங்க. யுக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அடுத்தது, ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் டெலிகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெலிகிராமின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பவல் துரோவ் அப்படிங்கிறவர் தான் தலைமை நிர்வாக அதிகாரி. நேட் ஆண்டர்சன் பார்த்தோம்னா ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ரிசர்ச், இந்த ட்ரக் இல்ல, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா வரும். ஓகேங்களா. லிண்டா யாக்கரினா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈலான் மஸ்கோடைய இந்த நிறுவனம், முன்னாடி ட்விட்டர்னு சொல்லி இருந்த நிறுவனம், இப்ப பார்த்தோம்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் நிறுவனத்தோட சிஇஓ. அடுத்தது இவர் வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகேவா. பவல் துரோவ் டெலிகிராம். சமீபத்தில் பிரான்ஸ் வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பின்னணியில நம்ம பார்க்கணும். அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு பிகம் எ ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி பை விச் இயர்? எந்த ஆண்டுக்குள் போதைப்பொருள் இல்லாத நாடாக இந்தியா மாற இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம பிரதமர் சொன்னபடி 2047 நம்ம போதைப்பொருள் இல்லாத இந்தியாவாக உருவெடுக்கணும். அதுதான் இந்தியில என்ன சொல்றாங்கன்னா, நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படி சொல்றாங்க. சரியா. அடுத்ததா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஸ்கீம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் ஸ்டேட்? வேலையில்லா கால நிவாரண உதவித்தொகை திட்டம் எந்த மாநிலத்தில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல 1983ஆம் ஆண்டு இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா. கடைசியா, தி யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2025 இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1, 2025 இருந்து. சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.